அம்மா நான் கஞ்சம் கிடையாது. ஆனால் நீங்கள் நம்புறீங்களா நம்புறீங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு 1 2 வயசு 4 வயசு வரை எனக்கு தெரியாது. ஆனால் 17 + 2 19 வயசு வரையிலும், 4 வயசு வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் 4 வயசுக்கு பிற்பாடு 19 வயசு வரையிலும் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு புது துணி வாங்கி தந்த ஞாபகம் எனக்கு இல்லை. நான் போட்ட ட்ரெஸ் எல்லாம் யாரோ போட்ட பழைய ட்ரெஸ். கஷ்டம், வறுமை. எங்கள் அப்பா ஒரு பரிசுத்தவான், கடனே வாங்கினதில்லை, டொனேஷன் பிரிக்க மாட்டார். வறுமை. நான் வீட்டுக்கு ஒரே பையன், 7 அக்கா, நான் ஒரு பையன். வறுமை வறுமை வறுமை, தரித்திரியம். படிக்கும்போது யூனிஃபார்ம் கூட நான் யார் ட்ரெஸ்ஸையும் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் காலங்கள் வந்தது, கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் உயர்த்தினார். என் பிள்ளைகளுக்கு நான் அந்த வறுமையின் நாட்களை நினைப்பூட்டி கர்த்தர் ஆசீர்வதித்ததை சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் ஒரு நாளும் குறை வைத்ததில்லை, ஆகாரத்துக்கு உங்களுக்கு குறை வைத்ததில்லை. இன்றைக்கி பாருங்கள், பகலில் பாசமாக நல்லா உபசரித்தாங்க, எனக்கு சாப்பிட முடியல. சில இடத்துல கேட்பாங்க, ஏன்னு கேட்பாங்க. எனக்கு பழக்கம் இல்லை. ஏன் பழக்கம் இல்லைன்னா உண்மை என்ன தெரியுமா, என் வீட்டில் அன்றைக்கி அந்த சாப்பாடு இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் வீட்டில் பால் காப்பியே கிடையாது, அந்த பிளாக் டீ தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை ஏர்லி ஒன்ஸ் தான் வீட்டில் வளர்கிற கோழியை வெட்டுவாங்க. அதனால் எனக்கு அந்த டேஸ்ட்டே தெரியல. என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்குறேன், நல்ல வஸ்திரத்தை கொடுத்துருக்குறேன். ஆண்டவர் நல்ல கல்வியை கொடுத்துருக்கிறார். நான் கொடுத்தேன்னு சொல்கிறத விட கர்த்தர் கொடுத்தார். ஆனால் சொல்லி கொடுக்குறேன், உங்கள் அப்பா கலெக்டர் கிடையாது, உங்கள் அப்பா எஸ்பி கிடையாது, நான் சாதாரண ஊழியக்காரன். இத்தனை ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உனக்கு தந்தது. ஒவ்வொரு நன்மைகளையும் சொல்லிக் கொடுப்பேன். நான் கடந்து வந்த பாதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த நன்மை கர்த்தர் எப்படி செய்தார், இந்த ஆசீர்வாதங்களை எப்படி செய்தார்.